ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான அடுத்து ஒன் டே மேட்ச் ஆனது நாளையிலிருந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த மாதிரி பிளேயர் எடுக்கலாம், பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு, எந்தெந்த பிளேயரை வந்து ரிஸ்கா லீவ் பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம். ஸோ வென்யூ ப்ராக்ரஸை பார்த்துட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும், எந்தெந்த பவுலருக்கு எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். டோட்டல் மேட்சஸ் பாத்தீங்கன்னா 135 மேட்சஸ்ல 79 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க, 56 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஒரு பிலோ ஸ்கோர் 200 22 டைம்ஸ் ஆயிருக்கு, 200 to 249 வந்து ஒரு 52 டைம்ஸ் ஆயிருக்கு. எபோவ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 300க்கு மேலேயே 22 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா ஒரு 250 to 240 வரைக்கும் ஸ்கோரிங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 375 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. நடந்த அந்த 4 மேட்ச் பாத்தீங்கன்னா இது 4மே இன்டர்நேஷனல் மேட்சோட ரிப்போர்ட் தான். ஆனா எல்பிஎல் மேட்சஸும் பார்த்திருப்பீங்க. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ல தான் நடந்திருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா நடந்த இதுல இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஆண்டதுல அந்த ஏசியா கப் பார்த்திருப்பீங்க. 50க்கு வந்து எல்லாத்தையுமே அவுட் ஆகியிருப்பாங்க. அது இந்த கிரவுண்ட்ல தான் நடந்தது. அதே மாதிரி பங்களாதேஷ் இங்க நடக்கும்போது 265 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனா இந்தியாவால சேஸ் பண்ண முடியாம லாஸ்ட்ல அவுட் ஆயிருக்காங்க. ஸோ விக்கெட் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த வந்து முதல் இன்னிங்ஸ்ல வந்து விழுந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்காக வந்து விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஸ்பின்னருக்கு வந்து நல்ல சான்ஸ் கிடைக்கு. அந்த மாதிரி ஸ்பின்னருக்கு விக்கெட் விழும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா வின் ஆகுறது கஷ்டம், சேசிங் பண்றது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் தான் நடந்திருக்கு. சிம்பாவே கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின்னுக்கு விக்கெட் விழாதனால மற்ற செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆனாலும் வின் பண்ணியிருக்கிறாங்க. பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு 28 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 37 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு 16, செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 12, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேசருக்கு 25 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸ்க்கு ஒரு 12 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 4 மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு மீடியமா விக்கெட் விழுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் ஃபால் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு லெஸ் டாமினன்ட் டீம் பிளே பண்றாங்கன்னா விக்கெட் ஃபால் அதிகமா இருக்கும். இதே இந்தியா பண்ணாங்கன்னா பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் விக்கெட் ஃபால் வந்து அதிகமா இருக்கும். இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஸ்கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், சிவம் டுபே, அப்படி இல்லைன்னா பராக் இருப்பாங்க, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், அதே மாதிரி ஹர்ஷப் சிங். ஆனா இந்த இது நான் மேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இல்ல. சோ பாத்தீங்கன்னா யாருக்கு பதிலெல்லாம் கண்டிப்பா பிளேயிங் 11 மாறும் பாத்தீங்கன்னா மடசுங்கா வந்து அன்அவைலபிள் ஆயிட்டாரு. அதே மாதிரி இவங்க நம்ம பத்திரானாவும் அன்அவைலபிள் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கண்டிப்பா அந்த மல்லிங்கா இல்லைன்னா பி மதுஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேர் தான் அதிகமா அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மேக்சிமம் பிளேயிங் 11 வந்து இதாக தான் இருக்கும். ஒரு வேளை ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த கேம் எண்டிஸே வேணா ட்ரை பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது ஒரு பவுலர் குறையறதுனால ஸ்பின்னுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இவங்க தனஞ்சியா டி சில்வாவையே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா தீக்ஷனா இல்லைன்னா தனஞ்சியா டி சில்வால அவங்க மேக்சிமம் ஒருத்தங்களை தான் ஆஃப் ஸ்பின்னர் வந்து ட்ரை பண்ணலாம் மேக்சிமம். இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவுக்குமான மேட்ச்சு, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான கண்டிஷனில் தான் 70% மேலே இருக்குது. இனிஷியலாக பவர் பிளேயில் ஃபேஸ் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸுக்கு அடுத்த இன்னிங்ஸ் வர்றப்போ நல்ல ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் அடித்து செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவோம் வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 240 வர 240 to ஒரு 220 வர அடிக்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே எப்படியும் அடிப்பாங்க பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆகிற பட்சத்தில். இப்போ இந்த இவங்களோட ப்ராக்ரஸ் வந்து மேக்சிமம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பவர் பிளேயில் மேக்சிமம் ஒரு விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு வாய்ப்பு. இந்தியாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பவர் பிளேயில் மேபி ஒரு விக்கெட் விழலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழாமல் கூட அவங்க போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த வென்யூவில் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு
இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கேட்டகரியில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே இந்தியா தான். அதாவது விராட் கோலி தான் விராட் கோலி வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், குல்தீப் யாதவ் வந்து வைஸ் கேப்டனில் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ஸில் வந்து சிலர் வர நிறைய வாய்ப்பு உண்டு. நல்ல ஹை ஸ்கோர் அடிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து பிளேயர்ஸ் பவுலர்ஸ் ஒருத்தங்களா வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர்ஸ் இருந்தாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை. இப்போ இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ரிஸ்க்காக எடுத்தால் 2 பேர் இதில் இருந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ நீங்கள் இதில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, எஸ் கில் இவங்களோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த மடசுங்கா தான். அவங்கக்கிட்ட ரொம்ப இயர்லியராக அவுட்டும் ஆகிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மடசுங்காவை திடீர்னு அன்அவைலபிள் வந்து ஆயிடுச்சு, பத்திரானாவும் இல்லை. ஸோ ஒரு ஒன் சைடாக டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலியை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரிஸ்க்காக கொஞ்சம் போகலான்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பேரில் இருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். நியூ பவுலர்ஸில் அவங்க விக்கெட் எடுத்தால் தான் அவங்க சிலர் சின்ன சின்ன வாய்ப்பு தான் இருக்குது, பவுலர்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரில் ஒருத்தங்களை நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களை எடுக்கலாம். அடுத்து அசரங்காவை ரொட்டேஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இவங்க 2 பேரையுமே எடுக்கிறீங்கன்னா அசரங்காவை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க, 2 பேர் மட்டும் இதில் எடுத்துக்கோங்க. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலியிலேருந்து ஒருத்தங்க அப்படி 2 பேரையும் எடுத்தீங்கன்னா அசரங்காவை கூட எடுக்காமல் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வரைக்கும் இவங்கெல்லாம் பிளெயின் லெவலில் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து வர கேட்டகரியில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது இருக்காது. ஏன்னா லைனப் வந்தப்புறம் தான் என்னென்ன பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு தெரியுது. நிறைய பிளேயர்ஸ் அன்அவைலபிள் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால பேட்ஸ்மேனுக்கு வந்து நிறைய லாபம் ஆகிட்டே இருக்குது. இப்போ எஸ்கில்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாபமாயிரும், அந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பாயிரும். ஸோ நிஷாங்கா, கில்லில் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வர இந்த மேட்ச் பொறுத்தவரை ஒரு சின்ன வாய்ப்பு. நீங்கள் பெட்ரு கில்லையே ட்ரை பண்ணிக்கிங்க. நிஷாங்கா வந்து ரிஸ்க் பிக்கு தான், அவருக்கு கொஞ்சம் அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் உண்டு. ஐச்சிரானா வருவாங்க இந்த மேட்ச்சு, அதே மாதிரி சிராஜும் போடுவாங்க. சிராஜ் பாலில் அடிச்சிருவார், ஐச்சிரானா பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சுமன் கில் இதில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு தான் இந்த டீம் இந்த மேட்ச் மூவ் ஆகும்னா 2 பேரும் எடுத்துக்கலாம். அடுத்து ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வந்துடுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாதான், இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் அவர் அதில் கொஞ்சம் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அப்புறம் தான் அவருடைய இது வந்து வர்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை ஸ்ரேயாஸ் ஐயருக்கு முன்னாடி வராருன்னா நம்ம வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோகேஷ் ராகுல் இதில் வந்து இவர் மஸ்ட் பிக் வருவார். இந்த 2 பேர்லேருந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் 1, இல்லைனா நீங்கள் 2 பேரை கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் குல்தீப் யாதவ் இந்த வென்யூவில் எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்ரீலங்கா கூடயும் சரி இந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 7 மேட்சுக்கு 14 விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. அவர் எடுத்தால் 4 விக்கெட், 3 விக்கெட், 4 விக்கெட் இப்படி தான் எடுத்துருக்கிறார் ஸ்ரீலங்கா கூட. இல்லைனா விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறார். இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பவுலிங் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் குல்தீப் யாதவை வந்து ரிஸ்க்காக கூட லீவ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து வேறு யாராவது அந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு பவுலர், ஃபாஸ்ட் பவுலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் குல்தீப் யாதவை எடுக்கிறதே பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ 2 to 3 பேர் ட்ரீம் டீம் இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக வந்தே தீருவாங்க. இதில் அக்சர் பட்டேல் ப்ளே பண்ணுறாருன்னா அக்சர் பட்டேல் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். இது ஒன்று. சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய பாயிண்டோட ட்ரீம் டீம் வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். இந்த கேட்டகரியை மட்டும் இதில் யாரெல்லாம் ஹை பர்சன்ட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர். இவர் ஒருத்தர் தான் லோ பர்சன்ட்டில் இருக்கார். இப்போது நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று ஃபெர்னாண்டோ எடுக்கணும், இல்லைனா எஸ் ஐயர் எடுக்கணும்.
இந்த 2 பேரில் ஒருத்தங்க உறுதியான ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஒன்று ஏ பெர்னாண்டோ. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணுறாங்க, அவர் மேலே நீங்கள் இது பண்ணி போடுறீங்க அப்படின்னா அடுத்து வர கேட்டகரியில் ஏ பெர்னாண்டோ எடுத்துகிட்டு இதில் சிராஜை விட்டுறலாம். இல்லை நீங்கள் வந்து மெண்டிஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் பெர்னாண்டோ ஸ்ரேயாஸ் ஐயரில் ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக 3 பேர் ட்ரீம் டீம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவர் ஆல்ரவுண்டர் பவுலர், இவர் பவுலர். கே மெண்டிஸ் வந்து சேசிங் பண்ணுறாருன்னா நீங்கள் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா சும்மா டீமில் எடுத்தால் போதும். ஏன்னா கேஎல் ராகுலோட அவர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பண்ணிடுவார், இல்லை 1 down வந்துடுவார். ஸோ ஐயர் இல்லைனா ஏ பெர்னாண்டோவில் ஒருத்தாங்க. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானாவே அன்அவைலபிள் தான், அவர் இல்லை. ஸோ 2 பேர் தான் இருக்கிற பட்சத்தில் இதில் எப்படி வருவாங்க அப்படின்னா மேக்சிமம் எந்த டீம் வின் ஆகுதோ அதில் இருந்து தான் அந்த பிளேயர் இந்த கேட்டகரி இப்போ இருக்கிறதுல ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ நீங்கள் சிராஜை ட்ரை பண்ணிங்கன்னா இந்தியா வின் ஆகிற மாதிரி கண்டிஷன் வருதுன்னா அவர் கண்டிப்பாக அதில் ஒரு ட்ரீம் டீம் வருவார். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சமர விக்ரமா தான் வருவார். சமர விக்ரமா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம் ஒருத்தங்களை. அப்படி இல்லை எனக்கு 2 பேருமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த கேட்டகரியில் சமர விக்ரமாவுக்கு பதிலாக யார் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இவரை எடுக்கலை அப்படின்னா அஸ்லங்கா தான் அந்த இடத்துல வருவார். அஸ்லங்கா வந்து வருவாங்க. சமர விக்ரமா ஆர் அஸ்லங்கா, இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தங்க தான் எடுக்கணும். அஸ்லங்கா மேபி போய் ஒரு ஓவர் கொஞ்சமாவது ஓவர் போட வாய்ப்பு இருக்கும். ஆனால் சமர விக்ரமா பேட்டிங் மட்டும்தான். இப்போ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய விக்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சமர விக்ரமா கொஞ்சமாவது அடிப்பார். சமர விக்ரமா இல்லைன்னா அஸ்லங்கா, இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தா போதும். இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சமர விக்ரமா இல்லைன்னா அஸ்லங்கால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது ஒரு பிளேயர் மேலே எடுத்தாலே போதும். ஒன் டே மேட்ச்சில் பொறுத்தவரை அஸ்லங்கா நல்லா ப்ளே பண்ணுவார். T20க்கு தான் அவர் கொஞ்சம் அந்த ரன் அடிக்கிற அந்த வேகம் அந்த இது அவருக்கு செட் ஆகலை. ஆனால் ஒன் டே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவார், ஓரளவு ட்ரீம் டீம் வருவார். சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் அடிப்பார். அடுத்து இந்த இதில் பொறுத்தவரை தனஞ்சயா மடஸ்டோன்கால இப்போ மடஸ்டோன்கா கம்ப்ளீட்டாக அன்அவைலபிள் ஆகிட்டார். ஸோ இவர் வந்து கொஞ்சம் நல்ல பவுலிங் போடுறாரு, இந்தியாவோட பவுலிங் போட்டிருக்கிறாரு. அந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு. ஒரு 9 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 விக்கெட் கிட்ட எடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் ஹெட் அண்ட் வென்யூ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 8 மேட்சுக்கு ஒரு 14 விக்கெட், 8 மேட்சுக்கு ஒரு 9 மேட்சுக்கு ஒரு 19 விக்கெட்னு எடுக்கிறாரு. ஸோ தனஞ்சயா இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் டீமில் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரீம் டீம் வரலாம். தீக்ஷனாவுக்கு பதிலாக தனஞ்சயா. இப்போ அந்த கேட்டகரியில் நீங்கள் தீக்ஷனாவை விட்டுட்டு இதில் தனஞ்சயா எடுக்கலாம். இப்போ நீங்கள் குல்தீப் யாதவ் அந்த கேட்டகரியில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் தனஞ்சயா எடுத்துக்கலாம், தீக்ஷனாவை விட்டுறலாம். அதே மாதிரி அஸ்லங்கா சமரவீரால ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் இந்தியா பக்கம் டீம் போனாலும் ஒருத்தங்க அந்த கேட்டகரியிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. இப்போ டூபே பராக்ல ஒருத்தங்க தான் மொதல் டீம்லேயே இருப்பாங்க. டூபே வரைக்கும் ஆப்ஷன் வருமானு முதல்ல யோசிச்சுக்குங்க. ஏன்னா அவங்க வந்து ஏ சிங்கு, ஹைச்ரானா, அது போக பார்த்தீங்கன்னா சிராஜ் இவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து ரோஹித் சர்மா ஓவர் எப்போவாது தான் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நீங்கள் டூபே எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த கேட்டகரியில இருந்து அஸ்லங்காவே ட்ரை பண்ணலாம். மெண்டிஸ் இந்த மேட்ச் பிளே பண்ணுறாரு, ஏன்னா அவங்க பவுலர் எல்லாம் அன்அவைலபிள் ஆகிட்டே இருக்கிறப்ப அவருக்கு ஒரு நல்ல பவுலர் ஒன்று தேவைப்படும். பவுலர் பேட்ஸ்மேன் வந்தார்னா எடுங்க. இல்லை அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் பிளே பண்ணால் மஸ்ட் பிக்கு. அதில் இந்த கேட்டகரியில் வாஷிங்டன் சுந்தர் லோ இதில் மஸ்ட் பிக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 பேராவது ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. 2 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் தனஞ்சயாவை ட்ரை பண்ணுங்க. டூபேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் பண்ணணும். வாஷிங்டன் சுந்தர் வந்தார்னா அவரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஸ்லங்கா சமரவீரால ஒருத்தங்க. அதே மாதிரி தான் அந்த ஏ பெர்னாண்டோ இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், இந்த 2 பேர்ல இருந்து நீங்க மேக்சிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஏ பெர்னாண்டோ பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர், அடிச்சா பெருசா அடிப்பாரு, இல்லைன்னா அவுட் ஆயிடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாருன்னா ரொம்ப மஸ்ட் பிக்கா இருப்பாரு. இந்த வென்யூல ஒரு ஆவரேஜா பிளே பண்ணியிருக்கிறாரு. இந்தியா கூட ஓரளவு பிளே பண்ணியிருக்கிறாரு. எப்படி பிளே பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு 12 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்சிமம் வந்து ஒரு 394 ரன்ஸ் அடித்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆவரேஜில் அடிச்சிருக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ஆவரேஜ் நல்லா இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் கம்மியாக இருக்கு. ஆனால் இவரோட வீக்னஸ் வந்து சிராஜ் கிட்ட 3 டைம் கம்மியாக அவுட் ஆயிருக்காரு. ஸோ பவர் பிளேலேயே சிராஜ் போட ஆரம்பிப்பார், சிராஜ் போடுவார், இல்லை ஹைச்சரானா போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெர்னாண்டோக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயரையே ட்ரை பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ஃபெர்னாண்டோவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதுலேயே ஹைச்சரானா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மஸ்ட் பிக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட அவர் அந்த இடத்துல நீங்கள் லீவ் பண்ணி பாருங்க. இவர் தான் ஸ்ரீலங்காவுடைய ட்ரம்ப் பிக்கு. நிறைய இது வந்து பிளே பண்ணியிருக்கிறாரு. அது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. ஜெய் லியாங்கேங்கிறவங்க அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 101, 67, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50, 95, 24, அதே மாதிரி ஒரு அந்த டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய 100 அடிச்சிருக்கிறாரு, 50 பண்ணியிருக்கிறாரு, விக்கெட்டும் எடுப்பார். பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் டீமில் இருந்தால் இவரை நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துருங்க. ஏன்னா டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்கன்னா இவர் கண்டிப்பாக அந்த அஸ்லாங்கா பக்கம் தான் அந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கு கொஞ்சம் அடிச்சிருவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. ஏன்னா பவுலிங்க்கு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு பஞ்சம் இருக்குது. ஸோ இவங்க கண்டிப்பாக பவுலிங் கொடுப்பாங்க, நல்ல ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இவருக்கு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே நான் இவரை தான் சொல்லுவேன். ஹைச்சரானா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் எடுத்துக்கலாம், சிராஜுக்கு பதிலாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சிராஜ் வந்து அந்த ஸ்ரீலங்கா கூட நிறைய விக்கெட் எடுத்தது இந்த கிரவுண்டில் தான். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைனப்பில் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் இருக்கும் ஸ்ரீலங்கா. இதில் நம்ம லாஸ்ட்டில் டெலிகிராம்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் என்னென்ன பிளேயர் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வருவாங்கன்னு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலியில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கூட கொடுத்து பார்க்கலாம். ரோஹித் சர்மாவுக்கு ஒன்றும், இன்னொரு டீம் எடுக்கும்போது விராட் கோலிக்கு ஒன்றும் கொடுத்து பாருங்க. 2 பேருக்கும் சிவிசி அப்படி கொடுக்காதீங்க. சில டைம் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, மேக்ஸிமம் ஒருத்தர் அதில் ஃபெயிலியர் ஆனாலும் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக கொடுத்துக்குங்க. கேஎல் ராகுல் பொறுத்தவரை அவருடைய லைனப் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு முன்னாடி வராரு, விராட் கோலிக்கு அடுத்து வராரு அப்படின்னா ஒரு இதில் நீங்கள் வீசி கொடுங்க, கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸு அப்படின்னா இப்போ அவருடைய ஆர்டர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அப்புறம் தான் வருதுன்னா சும்மா டீமில் எடுங்க, சிவிசிலாம் கொடுக்க வேண்டாம். குல்தீப் யாதவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தா போதும். கில்லோட பெர்ஃபார்மன்ஸு இந்த கிரவுண்டில் பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ அவருக்கு இதாக பார்த்தீங்கன்னா அந்த மடசுங்காலாம் இல்லை. ஸோ அந்த தனஞ்சய பாலில் அவுட் ஆகலை, கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டாரு அசரங்கா பால்லாம் அப்படின்னா அவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான ஆப்ஷன் இருக்குது. அவருடைய கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால். நிஷாங்கா பொறுத்தவரை அவர் இந்த மேட்ச்சில் ஹர்திஷ் ராணா, இந்த குல்தீப் யாதவ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசிங்கு கொஞ்சம் அவருக்கு த்ரெட்டு இருக்குது. ஒரு சின்னதாக வேணால் ட்ரீம் டீம் வரலாம், பிச்சு பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா, இல்லைனா ரிஸ்க்கு தான். ஸோ அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ இதில் ஹைச்சரானா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கொடுத்து பாருங்க, கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணுவார், விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு இது கிடைக்கும். இந்த ஜே லியாங்கேக்கு ஒரு இதில் கொடுத்து பாருங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் அவர் ப்ளே பண்ணார்னா. ஃபெர்னாண்டோவை பொறுத்தவரை அவர் எடுத்த உடனே அக்ரெசிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர், லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பார், டாப் ஆர்டரில் வராரு. ஒரே ஒரு இதில் சி கொடுத்து பாருங்க. அவங்க ஒரு வேளை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவன் ரேங்க் ஆனது கூடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அக்சர் பட்டேல் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஆல்ரவுண்டர் ப்ளஸ் இது இப்போ டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா பேட்டிங் பக்கம் ஒரு கேப்டனும் அக்சர் பட்டேலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கே மெண்டிஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் சிவிசிக்கு ஆப்ஷன் போங்க, இல்லை அப்படின்னா அவரை டீமில் எடுங்க, அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரை அவர் ஸ்பின்லாம் நல்லா ப்ளே பண்ணிடுவார். ஃபாஸ்ட்டில் ஹை ஃபாஸ்ட் போட்டவங்ககிட்ட தான் கொஞ்சம் கஷ்டப்படுவார், மற்றபடி ப்ளே பண்ணிடுவார். ஸோ ஃபெர்னாண்டோ, ஸ்ரேயாஸ் ஐயரில் நீங்கள் ஒருத்தங்களை மேக்ஸிமம் டீம் எடுத்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு இதில் மட்டும் இந்த சமர விக்ரமாக்கு வந்து இந்தியா நல்ல இதில் போகுது அப்படின்னா ஒரு விசி இல்லைனா சி கொடுத்து பாருங்க. ஆனால் இவர் கொடுக்கும்போது அந்த ஃபெர்னாண்டோவுக்கு கொடுக்க வேண்டாம். சமர விக்ரமா, ஃபெர்னாண்டோவில் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அவங்க டீமில்
3 பேர் லோ பேட்டரில் இருக்கிறாங்க. சமரவிக்ரமா, அஸ்லங்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பெர்னாண்டோ. ஸோ இந்த 3 பேர்ல இருந்து நீங்கள் 2 பேர் அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்தால் கூட போதும். மேக்சிமம் 2 அவ்வளோதான். அதில் சமரவிக்ரமா, அஸ்லங்கால ஒருத்தங்க, அந்த இதில் ஒருத்தங்க போதும். அது போக பெர்னாண்டோ கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ லைனப் வந்த பிறகு நான் வந்து டெலிகிராமில் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண பார்க்குறேன், இல்லை ஆடியோ வாய்ஸ்லையாவது கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பவுலர்ஸ் நிறைய பேர் மாறுறாங்க. ஸோ அது புதுசாக பிளேயர்ஸ் உள்ள மதுஷன், அதே மாதிரி மதுஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். அதே மாதிரி மல்லிங்கான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய புது பவுலருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புது பவுலர் எப்படி போடுவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் கூட அவுட் ஆகலாம் இந்தியா இது. ஸோ இந்தியாவுக்கு ஃபுல் 10 டீம் போடுறீங்கன்னா இந்தியாவுக்கு 8 டீம் போட்டால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 2 டீமாவது போடுங்க. நம்ம சொன்ன ஸ்ரீலங்கா பிளேயர்ஸில் முக்கியமான பிளேயர்ஸ் டீமில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரேங்க் ஆனது கூடும். ஸோ இது பேட்டிங் பிச்சாக தான் லாஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா மேக்ஸிமம் 50% கீழே ஒரு 3 to 2 பேர் எடுத்துக்கோங்க போதும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச்சில் இருந்து நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனான லைனப் கிடச்சிரும். அந்த லைனப் வந்த பிறகு நான் டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.